இது எப்போதான் சரியாகுமா? சீக்கிரம் சரியாகணும்னா நம்ம பக்கத்திலே இருந்து பழசெல்லாம் சொல்லி சொல்லி அவளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அப்படிதான் டாக்டர் சொன்னார். நாமலா? எனக்கெல்லாம் என்ன தெரியும் அவங்கள பத்தி? சரி, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொல்றாங்க. போதுமா? என்ன முகம் ஒரு மாதிரியா போகுது? மூட் அவுட் ஆயிட்டியா? அப்படியெல்லாம் இல்லையே. ஏன் இப்படியெல்லாம் கேக்குறீங்க? புகையிற மாதிரி தெரியுது. டாக்டர் சொல்றாங்க, நீங்க அதை செய்றீங்க. இதுல எனக்கு ஏன் புகையணும்? சும்மா நான் யோசிக்காததெல்லாம் பேசாதீங்க. நைட் எல்லாம் தூங்கவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஏன் தூங்காம இங்க உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல, நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். உன்னை தேடி ஆஃபீஸ் வந்தேன். நீ தான் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்ட. நான் ஆஃபீஸுக்கு வந்தேன்னு தெரியும்ல. தாத்தா இப்பதான் சொன்னாரு. ஆஃபீஸ்ல கலக்கிட்டு இருக்க போல இருக்கு. பட்டையை கிளப்பிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் எப்படின்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு. நீங்க மதியம் நல்லா தூங்கி இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க போல. நான் அலைஞ்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. தூக்கம் வருது, நான் போய் தூங்கட்டுமா? குட் நைட். கத்தி மேல நடக்கிற மாதிரில இருக்குது. ஆனா வெண்ணிலாக்காகவும் காவேரி யோசிக்கிறா. அது நல்லா தெரியுது. கூடவே பொசசிவ்லையும் பொங்குறாளே. இது எப்படி சரி பண்றது? சரி, இப்படி இருந்தாலும் இந்த ஆர்வ கோளாறை நான் தானே சரி பண்ணி ஆகணும். பண்றேன்.